ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான பாவ் பஜ்ஜி மசாலா செய்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், ஒரு பெரிய குடமிளகாய், பச்சை பட்டாணி ஊற வச்சது ஒரு கை அளவு, 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது, வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், கலர் பவுடர் கொஞ்சம். பாவ் பஜ்ஜி மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2-3 கருவேப்பிலை, ஒரே ஒரு பே லீஃப், 2 காஞ்ச மிளகா, தனியா கொஞ்சம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், மாங்காய் பொடி. உங்ககிட்ட மாங்காய் பொடி இன்ஸ்டண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் மாங்காவை தோல் சீவி பொடியாக நறுக்கி 2 நாள் வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையும் லெமனும் எடுத்துக்கலாம். மசாலாக்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் உருகட்டும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய், பட்டாணி, உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். பட் நமக்கு மசாலாவுக்கு நல்லா மசிஞ்சு தான் வரணும். அதுக்காக இன்னொரு டைம் வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான்ஸ்டிக் தவாவில் பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ½ லெமன் புழிஞ்சு ஊற்றிடலாம். இதோட ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஏன் நம்ம லாஸ்ட்டில் ஆனியன் ஆட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டில் தனியாக அது தெரியும். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம், ஸ்டார்டிங்காக ஆட் பண்ணாமல். இப்போது இதோட இன்னும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வந்துடும். நம்மளோட மசாலாலாம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். பாவ் பஜ்ஜி மசாலாவும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பட்டர் போடுறனால நமக்கு காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இது மேலே கொஞ்சமாக புதினா மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி. இப்போது பேனில் நம்ம பாவ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள் போட்டு
ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.